தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம்பா. நீட் தேர்வு விவகாரம் தற்போது மீண்டும் ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு நிகழ்வாக டெல்லி ஜந்தர் மந்தர்லேருந்து பரவிய அந்த தீ தமிழ்நாடுலேருந்து எல்லா மாநிலங்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராக தமிழ்நாடு தொடர்ந்து நீட் தேர்வு அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கு. திரு மு க ஸ்டாலின் இன்றைய தினம் இட்ஸ் டைம் டு எராடிகேட் நீட் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? நீட் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திரு மு க ஸ்டாலின் அவர்களது கூற்று 100% உண்மை. நீட் ஒழிக்கப்பட வேண்டும். நீட் ஒரு அநீதியான தேர்வு. நீட் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரான தேர்வு. நீட் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய எஜுகேஷனை நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். நீட் மாநில கல்வி பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட தேர்வு. எனவே இது ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வை கொண்டு மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை, ஒரு அசால்ட்டை, ஒரு அநியாயத்தை மோடி அரசு டே லைட் மர்டராக பார்லிமெண்டில் சட்டத்தை இயற்றி செய்திருக்கிறது. இதை எதிர்த்து போராட வேண்டிய மாநில அரசுகள் தூங்கி கொண்டிருந்தது. தமிழ்நாடு மட்டும்தான் அதை எதிர்த்து போராடி ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அது கம்ப்ளீட்டாக அதனுடைய சாதக பாதகங்களை ஆராய்ந்து ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் இந்த நீட்டு தேர்வு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருந்தார். இரண்டாவது, ஜஸ்டிஸ் ஏ.கே. ராஜன் தலைமை அவர் கொடுத்த அந்த பரிந்துரையின்படி திரு மு க ஸ்டாலின் அவர்களது அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் நிதியுதவியால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மட்டுமாவது நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்டு லெவல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை தான் நாங்கள் டிசைட் பண்ணோம் என்று நடத்தியிருப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை எடுக்காமல் சுப்ரீம் கோர்ட்டை நாடி சென்றது திரு மு க ஸ்டாலின் அரசு என்னுடைய முடிவு. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதில் இன்று வரை சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிடாது. ஏனென்றால் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் சாப்ரனைஸ் ஆகி போய்விட்டது. மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை என்டிஏ கவர்மெண்ட்டு. அப்படி என்று வரும்பொழுது நேற்று ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கூட சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லைன்னு. அவருக்கு வேறு இம்பார்ட்டண்ட் நேரம் எக்கச்சக்கமாக இருக்கும் போல தெரியுது. அதனால் கண்ணு முன்னால் டே லைட்டாக மாணவர்கள் டெல்லியில் இளைஞர்கள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள், ரப்பர் குண்டால் துளைக்கப்படுகிறார்கள், தண்ணீரால் பீச்சி அடிக்கப்பட்டு கீழே சாய்க்கிறார்கள். குண்டர்கள் போலீஸ் வேடமணியாத குண்டர்கள், அதாவது போலீஸ் ட்ரெஸ் போடாத குண்டர்கள் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய அடியாட்களாக இருக்குதான் நினைக்கிறேன். அவர்கள் இறங்கி மாணவர்கள் மீது ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசத்தை அன்லீஸ் பண்ணுறாங்க. இது இளைஞர்களுடைய எழுச்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டமாக தான் திரு பொன்ராஜ் அவர்கள் பார்க்குறாரா இந்த போராட்டத்தை? ஆமாம், இது இளைஞருடைய எழுச்சி தான். இளைஞர்கள் ஆனால் இதனுடைய கோரிக்கைகள் ஒரு சரியான ஒரு பார்வையில் சரியான திசையில் இருக்கா? இவங்க என்ன வைக்கிறாங்க, தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்கிறாங்க. அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளை களை எடுக்கணும், நியாயமான நீதியான முறையில் தேர்வு நடத்தணும்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், இன்னும் பிராந்திய கட்சிகள்லாம் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் அந்த போராட்டத்துக்கு போகிறீங்க? அப்போ அதுலேயே உங்களோட நோக்கம் என்னங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது வருது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை இருக்கு இல்லையா? இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நாம போகிறோம், நாம வேணான்னு சொல்லி நாங்கள் போய் நிற்கிறோம். நம்ம வேணான்னு சொல்கிறது, அதாவது ஒரு மாணவர்கள் அட்லீஸ்ட் இதுலையாவது இறங்கி போராடுறாங்களே நம்ம சந்தோஷப்படணும். நீங்கள் கோரிக்கையினுடைய நோக்கம் குறுகிய நோக்கமாக இருக்குது. கோரிக்கையுடைய நோக்கம் குறுகிய நோக்கம், அதில் நம்ம எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோரிக்கையுடைய நோக்கம் பேன் நீட்டாக இருக்கணும், பேன் இவிஎம்மாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பேன் நீட் அண்ட் பேன் இவிஎம் இந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய விஷனை நோக்கி போகணும் வெளிய. குறுகிய நோக்கமாக தர்மேந்திர பிரதான் ஒரு டூல் தான். அது அவர்கள் இன்னொரு டூலை வச்சு யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் தர்மேந்திர பிரதானை வச்சு ஒரு டூலாக யூஸ் பண்ணுது மோடி கவர்மெண்ட்டு. இல்லைன்னா நாங்கள் ஒரு இப்போ ஏதோ பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காராம்,
ஸ்பெஷல் கோர்ட் நான் அமைக்க போகிறேன், ஆமா ஸ்பெஷல் கோர்ட் நான் வந்து அமைக்க போகிறேன், அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து இல்லீகாலிட்டியை வந்து விசாரிக்க. எப்போ நீ என்டி ஆரம்பிச்சிலேருந்து இல்லீகாலிட்டி தானே இருக்குது, அதில் என்டிஏ ஆரம்பிச்சதுலேருந்து இல்லீகாலிட்டி தானே இருக்குது. அப்போ என்னத்தை போய் விசாரித்து நீ, அதாவது ஒரு என்டிஏவே உருப்படியாக அமைக்க தெரியல, ஒரு எக்ஸாமை வந்து உருப்படியாக நடத்த தெரியல, ஆனால் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளையும் பெண்களையும் பசங்களையும் துன்புறுத்தி அந்த மாணவர்களை வந்து சைக்காலஜிக்கல் டார்ச்சர் பண்ணி செயின் போட்டு போகாத, காதில் தோடு போட்டு போகாத, இப்படியெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கிழிச்சு இவ்வளவு துன்புறுத்தி தானே மோடியினுடைய அரசு காவல்துறையை வச்சு. அப்போ இத்தனையும் துன்புறுத்தி நடத்தி என்ன நீ அடித்த அச்சீவ்மெண்ட் நீ பண்ணியிருக்க சொல்லுங்க பாப்போம். இப்போ இது மாணவர்கள் எழுச்சி வரைக்கும் போராடின வரைக்கும் இது மாணவர்களோட போராட்டம் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி திரு ராகுல் காந்தி திடீர்னு போய் ஜந்தர் மந்தரில் உட்காந்தாரு. அப்படியே பிரதமர் இல்லம் வந்து முற்றுகையிட போகிறோன்னு சொல்லி உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு ராகுல் காந்தி வந்து போட்டார். அந்த ரீல்ஸில் அவருக்கு சட்டைக்கு பின்னாடி கரையாக இருக்குது, ரத்த கரையாக என்னன்னு தெரியல. அப்புறம் லேசாக மூக்குலேருந்து ரத்தம் வர மாதிரியும், அதே போல் ஒரு காலில் ஷூ இருக்குது, இன்னொரு காலில் ஷூ இல்லாத மாதிரியும், சட்டையும் பேண்ட் அலங்கோலமாக இருந்த மாதிரியும் ராகுல் காந்தி ஒரு ரீல்ஸ்லாம் கூட போட்டிருந்தாரு. என்னோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் இது வரைக்கும் நீட்டுக்காக என்ன செஞ்சாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 20 நாட்கள் அறவழியில் போராடி இருந்தவங்க குண்டுக்கட்டாக தூக்கி செல்லப்பட்டார் சோனம் வாங்சுக் அவர்கள். ராகுல் காந்தி இப்போ சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் அவர் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாரு. வாசல் வளாகத்தில் என்டிஏ எதிர்கட்சி 2 பேரும் மோதல் போக்கக்கூடிய அளவுக்கு வந்து இப்போ எம்பிக்கள் மத்தியில் போய்கிட்டு இருக்கு லோக்சபாவில். ராகுல் காந்தி கொஞ்சம் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்காரு. லேட்டாக எழுந்திரிச்சு இப்போ தான் உள்ளே போயிருக்காரு. இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தார். நீட்டுக்கு அக்கராஸ் இந்தியா, நீட்டுக்காக இதுவரை ஏதாவது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கா காங்கிரஸ் கட்சி என்றால் இல்லை. இது வரைக்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததில்லை, ஒரு துரும்பு கூட தூக்கி போட்டது கிடையாது. ஓகே, அதே மாதிரி சட்டம் முறைப்படியும் போராட்டத்தை முன்னெடுத்ததில்லை. எனவே அவர்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறது, எல்லா எதிர்க்கட்சியும் ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது, ஆதரவு கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. அவர் ஆதரவு கொடுக்கறத பற்றி நம்ம வரவே அந்த கிரெடிட், அதாவது கிரெடிட்டை கூட சிஜேபிக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த போராட்டம் வந்து அவங்களால நடத்தப்படுது, அவங்க தான் இந்த இது காரணம் இளைஞர்களுடைய எழுச்சிக்கு. ஆனால் ராகுல் காந்தி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சிஜேபி வந்து இப்படி நடத்துது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கீகாரம் கொடுக்காததுக்கான காரணம் என்ன? அது தன் கட்சி பாதிக்கப்படும் நினைக்கிறாரு, காங்கிரஸ் பாதிக்கப்படும் நினைக்கிறாரு, சிஜேபி உருவாயிரும் நினைக்கிறாரு. எப்படி கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி உருவாச்சோ அதே மாதிரி சிஜேபி உருவாயிரும்னு அவர் நினைக்கிறாரு. அது வந்து பொலிட்டிக்கல் ரீசனாக கூட இருக்கலாம். எனவே வந்து கேஜ்ரிவால் என்ன சொல்றாரு, இது வந்து மடைமாற்றக்கூடிய வேலை, நீங்க எதுக்கு போறீங்க, நீங்க உள்ள புகுந்ததே அதுக்கு தான் காரணம், மடைமாற்றத்துக்கு தான் காரணம் அப்படின்றாரு. யார? ராகுல் காந்தியை பார்த்து சொல்றாரு. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு, அங்க ஜந்தர் மந்தருக்கு போயிட்டு இல்ல ராகுல் காந்தி சரியான ஒரு அணுகுமுறை தான் செய்யறாரு அப்படின்ற ஒரு கருத்து. ராகுல் காந்தியை விட்டு தெலுங்குங்க, அவர் என்னங்க, அது ஒருத்தர் தான் ஆள் இருக்காங்க, வேற ஆளே கிடையாது. போராடுறது சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்கள், போராடுறது மாணவர்கள், களத்தில் இருப்பது மாணவர்கள், அடி வாங்கிறது மாணவர்கள், உதவி வாங்கிறது மாணவர்கள், ரப்பர் புல்லட்டை நெஞ்சில் ஏந்தி ரத்தம் சிந்துவது மாணவர்கள். இந்த சமூக அநீதியை எதிர்த்து ஒன்று காங்கிரஸ்லேருந்து இன்னைக்கு 1000 பேர் வழக்கறிஞர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை முற்றுகிட்டு இருக்க வேணாமா? முற்றுகிட்டு இருக்கணுமா இல்லையா? இப்படி சம்பவங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கா? ஆமாம், நடக்கணுங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை ஃபைல் பண்ணுங்க, முற்றுகையிட்டு கேஸை ஃபைல் பண்ணுங்க. 1000 வழக்கறிஞர்கள் போய் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை முற்றுகையிடுங்க, முற்றுகையிட்டு கேஸை எடியான்னு சொல்லி கேளுங்க, இதை விசாரின்னு சொல்ல சொல்லுங்கள். காங்கிரஸில் வழக்கறிஞர்கள் இல்லையா உங்களுக்கு? ஒரு சைடு 1000 வழக்கறிஞர்கள் அனுப்புங்க, ஒரு சைடு நீங்கள் போய் மாணவர்களோட உட்காருங்க, ஒரு சைடு இந்தியா முழுக்க உங்கள் காங்கிரஸினுடைய சேவாதள தொண்டர்களை களத்தில் இறக்கி விட்டு போராட சொல்லுங்கள், ரயிலை மறிக்க சொல்லுங்கள், காரை மறிக்க சொல்லுங்கள், பஸ்ஸை மறிக்க சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா கதை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அங்கே உட்காந்துக்கிட்டு? நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் போடுற வேஷமும் இந்த மாதிரி மீட்டிங்கில் போய் போடுற வேஷமும் எல்லாருக்கும் தெரியும் சார். ராகுல் காந்தி சார், உங்களுக்கு ஆர்கனைசேஷன் இல்லை, உங்களுக்கு வந்து கீழே வரைக்கும் இல்லைன்றது மோடிக்கு நல்லா தெரியுது. மோடி வந்து நீங்கள் போனாலே உங்களை தூக்கி உள்ளே போட்டு 4 மிதிச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி வச்சுருக்காரு.
இல்ல பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு ஜேபி நட்டா தன்னோட இல்லத்துக்கு வாங்கன்றாரு. ஆனா அதுக்கும் வந்து வரமாட்டேங்கிறாங்க. பேச்சுவார்த்தை 2வது தான். எதுக்கு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணுங்க, பிறகு பேச்சுவார்த்தைக்கு வரோம். பேச்சுவார்த்தை எதுக்கு போகணும்? பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தை இருக்க வேண்டியிருக்கு? என்ன பேச்சுவார்த்தை? இது என்ன ட்ரேடு நெகோசியேஷன் அது? நீ வந்து ஒரு நீட்டுன்ற தேர்வையே வந்து ஒரு அநீதியான தேர்வை மாநிலத்தில் மேலே திணிச்சிருக்கீங்க. இன்றைக்கி கோச்சிங் இண்டஸ்ட்ரியினுடைய என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த கார்ப்பரேட் கோச்சிங் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வந்து மோடி பின்னால் நிற்கிறார். 2000 கோடியிலேருந்து ஆரம்பித்தது இன்றைக்கி கோச்சிங் இண்டஸ்ட்ரியினுடைய இந்த 2026 30,000 கோடி. அவங்க ஃபைல் பண்ண ஐடி ரிட்டர்ன்ஸை வச்சு பேஸ் பண்ணி கணக்கு போட்டிருக்கான். 30,000 கோடி இன்றைக்கி. இதில் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்க கோச்சிங் சென்டர்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு வருதுன்றான். இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி வருமானத்தை கோச்சிங் இண்டஸ்ட்ரி மட்டும் கொடுக்குது. இந்த 1,00,000 கோடி வருமானத்தில் எத்தனாயிரம் கோடி வந்து மோடிக்கு போகுது, பிஜேபிக்கு போகுது? யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனாயிரம் கோடி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்போ மோடி அவங்க பின்னால் நிற்பாரா, மாணவர்கள் பின்னால் நிற்பாரா? சொல்லுங்கள். மோடிக்கு வந்து டாக்டர் சர்வீஸ் தேவையா, டாக்டரை வந்து கார்பரேட் கமாடிட்டியாக பார்ப்பாரா? எப்படிங்க பார்ப்பாரு? ஓகே, பின்னணி இதையும் நம்ம பகுப்பாய்வு செஞ்சு தான் அவங்க. ஆமாம், அதை பகுப்பாய்வு செஞ்சு தான் வச்சுருக்காங்க. அவங்க எதுக்கு தர்மேந்திர பிரதான் நீக்கிறாங்க? எதுக்கு வந்து இந்த பேப்பர் லீக் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். இந்த நீட்டுன்றதே வந்து கோச்சிங் இண்டஸ்ட்ரிக்கான ஆதரவான ஒரு இது. கோச்சிங் இண்டஸ்ட்ரியை கொண்டாந்தாச்சு அப்படின்னா சாதாரணமாக ஏழை எளிய மாணவர்கள் டாக்டராக முடியாது. கோச்சிங் இண்டஸ்ட்ரி பணக்கார மாணவர்கள், பணம் கொடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களால் மட்டும்தான் பணம் கொடுத்து படித்து 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் படித்து அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போக முடியும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு போகாதவங்க அட்லீஸ்ட் ஒரு 300 மார்க் 400 மார்க் எடுத்தவங்களுக்கு கோடிக்கணக்கில் ரூபா இருந்துச்சுன்னா அவங்க வந்து மெடிக்கல் டாக்டராக மாறலாம். ஏன் மாறலாம்? இவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் செலவு இல்லாமல் படித்து, தமிழ்நாடு மாதிரி செலவு இல்லாமல் 3500 பேர் படித்து வர்றாங்க அப்படின்னா அவங்கள வச்சு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அவர்களை பணியமர்த்தலாம். ஆனால் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு வர்றாங்க. எதுக்கு கிராமத்தில் போய் வேலை பார்ப்பான்? நீ எதுக்கே கிராமத்தில் உனக்கு சர்வீஸு, மெடிக்கல் சர்வீஸு? எதாக இருந்தாலும் மதுரைக்கு வா, எதாக இருந்தாலும் சென்னைக்கு வா, எதாக இருந்தாலும் சேலத்துக்கு வா, எதாக இருந்தாலும் கோயம்புத்தூர் வா, எதாக இருந்தாலும் பெங்களூர் வா, எதாக இருந்தாலும் ஹைதராபாத் வா, எதாக இருந்தாலும் டெல்லிக்கு வா. டெல்லிக்கு எதோட வரணும்? சொத்தத்தில் விற்றுவிட்டு வா, நீ வந்து மெடிக்கல் பாரு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு கார்ப்பரேட் கல்ச்சரை வந்து எஜுகேஷனில் வந்தாச்சு, மெடிசனில் வந்தாச்சு, தொழில்நுட்பத்தில் வந்தாச்சு, இண்டஸ்ட்ரியில் வந்தாச்சு, ஆனால் ரீட்டைல் செக்டாரில் அனைத்து அக்ரிகல்ச்சர் செக்டார் எல்லா செக்டார்லையும் கொண்டாடுறது தான் மோடியினுடைய திட்டம். அப்போ அவர் எப்படி இதை பேன் பண்ணுவார் சொல்லுங்க பாப்போம்? எப்படி பேன் பண்ணுவார் சார்? இப்போ இந்த போராட்டம் தமிழ்நாட்டிலையும் இப்போ வந்து விரிவடைஞ்சிருக்கு. சிபிஐயினுடைய மாணவ அமைப்புகள்லாம் வந்து தொடர்ந்து இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ அலுவலகத்துலேயும் இப்போ போராட வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து காலவரையற்ற ஒரு போராட்டத்தை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அற வழியில். தமிழ்நாடு காவல்துறையும் சில ஒரு கடுமையான போக்குகளை மாணவர்கள் மீது வந்து சுமத்திருக்கிறதா நம்ம விஷுவல்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அவர்களே வந்து வலுக்கட்டாயமாக வந்து பேருந்துகளில் ஏற்றி சில காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த விஜய் அரசு எப்படி அதை பார்க்குது? ராகுல் காந்தி கைதை கூட ரொம்ப லேட்டாக, ரொம்ப பேரளவுக்கு வந்து சின்ன ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் முதலமைச்சர் அவர்கள். இப்போ நீட் தேர்வு விவகாரத்துலேயும் இப்போ ஜோசப் விஜய் அவர்களும் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? தலையெழுத்து என்னது சொல்கிறது? அதாவது விஜயினுடைய ஜோசப் விஜயினுடைய அரசு ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட்டு தான் இங்கே நடக்குது. இப்போ நீங்கள் வேறு என்ன மாறுதல் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் பிஜேபி அரசு வந்து டெல்லியில் சிஎஸ்எஃப் வீரர்களையும் டெல்லி போலீஸை வைத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் குண்டர்களை வைத்து பேட்சே இல்லாமல் போலீஸோட சிஎஸ்எஃபோட இல்லாமல் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு இந்த குண்டர்களை வைத்து மாணவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது பிஜேபியுடைய மோடி அரசு. ஒரு ஜந்தர் மந்தரில் ஒரு நம்ம போகணுன்னா, அந்த போராட்டத்துக்கு போகணுன்னா, அந்த அண்ணா ஹசாரே போராட்டத்தை பார்த்தெல்லாம் போயிருக்கேன், நான் போய் பார்த்துருக்கேன். போகும்போதும் நீங்கள் உங்கள் ஃபைலில் எதுவுமே கையில் எதுவுமே கொண்டு போக முடியாது, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் உள்ளே விடுவோம். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல, எல்லாத்தையும் செக்கிங் இருக்கக்கூடிய இடத்துல, அத்தனை சிசிடிவி இருக்க இடத்துல லாரி நிறைய கல்லோட யார் கொண்டாந்தது அலோவ் பண்ணுவானா? அப்போ போலீஸ் தான் அந்த லாரி நிறைய கல்லை கொண்டாந்து உள்ளே வச்சு ஒரு வன்முறையை தூண்டுறதுக்கு ஏதுவாக குண்டர்களை இறக்கி இந்த வன்முறையை கிரியேட் பண்ணியிருக்கு. தெளிவாக தெரியுது.
தமிழ்நாட்டினுடைய ஜோசப் அரசு என்ன பண்ணுது? ஜோசப் அரசு வந்து டோட்டலாக வந்து மாணவர்களை பல்லூரில் போய் கைது பண்ணுது. இறங்கி வந்து போராட்டத்துக்கு வந்தால் அந்த இடத்துல கைது பண்ணி கொண்டு போகுது. கோஷம் போடக்கூட விட மாட்டேது. அப்போ நீங்கள் வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் கோஷம் போடணும். நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்கள்லாம் போராட்டம் நடத்துறீங்களா? அப்போ என்னது, அவங்க வேறு வழி இல்லை, சிபிஐ சிபிஎம் ஆஃபீஸில் போய் அவங்க மாணவர்கள் வந்து அங்கே போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இடம் கிடைக்கல. அவங்களுடைய ஜனநாயக முறைப்படி அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கு இடம் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லை. ஜோசப் அரசு வந்து இதை நடத்த மாட்டேது, விட மாட்டேது. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா சார், ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா அமைச்சர்களுமே வந்து அந்தந்த மாவட்டங்களில் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அதுவும் பல அமைச்சர்கள்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு ரொம்ப ஆனந்த இதுவாக பார்த்தாங்க. திரு சீமான் அவர்கள் வந்து இதெல்லாம் குறிப்பிட்டு இது வந்து அநாகரிகத்தினுடைய உச்சத்தில் இருக்கும். டெல்லியில் தலைநகரில் வந்து மாணவர்கள் வீதிக்கு இறங்கி போராடிட்டு இருக்காங்க தங்களுடைய கல்வி உரிமையை வந்து காப்பதற்காக. ஆனால் இங்கு ஒரு திரை கவர்ச்சி, திரை மோகத்திற்காக வந்து சினிமாவில் இன்னைக்கு நம்ம வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அமைச்சரவையே இப்போ தியேட்டரில் உட்காந்துட்டு இருக்கா, அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து போய்விட்டது என்று அப்படின்ற அளவுக்கு வந்து திரு சீமான் வந்து பேசியிருக்கிறாரு. சீமான் சொன்ன கருத்தை நான் முழுமையாக வரவேற்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லை. அந்த ஜோசப் அரசு பற்றி எதுவும் சொல்வதற்கு தகுதி இல்லை. இதுக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த சினிமா ரசிகர்கள் கூட்டம். அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வந்து நம்ம பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பற்றியில் நிற்க வேண்டியது தேவை இருக்கிறது. டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கிற சிஜேபி மாணவர்கள், ஒவ்வொரு ஸ்டேட் தலைநகர்களையும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களோடு நம்ம நிற்க வேண்டி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த சினிமா பார்க்கக்கூடிய ஒரு ரசிக கூட்டத்தை பற்றியெல்லாம் நம்ம பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. எஸ், இப்போ இந்த இடத்துல திமுக தன்னோட ரோலை வந்து சரியாக செய்யலாம் இல்லையா? டிவிகே அரசு ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு வந்து செலவு செஞ்சுட்டு இருக்காங்க, வீண் விரயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சிபிஐ அலுவலகத்திலையும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமயத்தில் ஏன் வந்து தொடர் போராட்டத்தை அறிவிக்கலாம்? மாணவர்களை வந்து இதுதான் வந்து சரியான தருணம், நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் தேசிய அளவில் உருவெடுத்திருக்கும் பொழுது இது நீட்டு ஒழிப்பிற்கு ஒரு கருவியாக நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து விஜய்க்கும் நெருக்கடி கொடுக்கலாம், பிரதமர் மோடிக்கும் நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் திமுக இந்த இடத்துல கோட்டை விடுதோங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, திமுக இதில் வந்து தனது ஆதரவை ஐடிவி மூலமாக காமிக்கிறாங்க, தனது தலைவர்களை அனுப்புகிறாங்க அந்த போராட்டத்துக்கு. ஆனால் திமுகவும் இதில் களத்தில் இறங்கணும், அனைத்து கட்சிகளும் களத்தில் இறங்கணும். வலதுசாரி கட்சிகள், ப்ராக்சி பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஜோசப் கட்சி, இதெல்லாம் வந்து களத்தில் இறங்க மாட்டாங்க. ஸோ எனவே அனைத்து திராவிட கட்சிகளும், கம்யூனிஸ்ட்டு போன்ற கட்சிகளும் மற்ற கட்சிகளுமே வந்து இதில் களத்தில் இறங்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், நம்ம மாணவர்கள், நம்ம குழந்தைங்க, நம்ம இளைஞர்கள், நம்ம பசங்க போராடுறாங்க. அப்போ நம்ம பசங்க போராடும் பொழுது அந்த பசங்களுக்கு கூட நிற்பது நமது கடமை. அந்த பசங்களோடது உணர்வுகள் அவர்களுக்காக மட்டும் போராடலை. தன்னோடு இருக்கக்கூடிய மாணவன் டாக்டர் கனவு நசுக்கப்படுகிறது, பொசுக்கப்படுகிறது என்ற உணர்வை வெளிப்படுத்தும் விதத்தில் வந்து மாணவர்கள் இறங்கி போராடுறாங்க, அடி வாங்குறாங்க, ரத்தம் சிந்துகிறார்கள், ரப்பர் குண்டால் புல்லட்டால் தாக்கப்படுகிறார்கள். பெண்கள், சிறு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் என்ன காட்டும். ஒரு 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 டெப்டி டிசி டெல்லியினுடைய டிசி சோனம்னு ஒருத்தர் ஒரு பெண்ணை அடிக்கிறார், கையை தூக்கி அடிக்கிறார். அந்த பெண்ணை நான் அந்தளவுக்கு டெரரிஸ்டா? அவங்கள பார்த்தா அவங்கள டெரரிஸ்டாக இருக்கா? பின்னால் சோழனா போய் போட்டுட்டு வந்து உட்காந்து போராட்டத்துக்கு வரக்கூடிய அத்தனை மாணவிகளையும் ரொம்ப டெரரிஸ்ட் மாதிரி டீல் பண்ணுறாங்க எல்லாரும். அப்போ இவர்கள் பின்னால் நிற்க வேண்டிய கடமை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், எல்லா கட்சிகளுக்கும் நான் அழைப்பு விடுகிறேன். அனைத்து கட்சிகளும், திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் களத்தில் இறங்குங்கள். பெற்றோர்களே களத்தில் இறங்குங்கள். உங்கள் கார் எடுங்க, லாரி எடுங்க, டூ வீலர் எடுங்க, எல்லாரும் வந்து ரோட்டில் போட்டுட்டு உட்காருங்க. அந்த பசங்களோட சேர்ந்து எல்லா ரோட்லையும் போடுங்க. ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ரோடு ஜாம் ஆகட்டும், ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எல்லா சிக்னலும் ஜாம் ஆகட்டும். உங்கள் லாரியில் எடுங்க, கார் எடுங்க, எல்லாத்தையும் கொண்டாந்து நீங்கள் நேராக நிறுத்திட்டு போயிருங்க.
ரோட்டில் நிறுத்திட்டு போயிருங்க. இந்த கவர்மெண்ட், இந்த சுப்ரீம் கோர்ட் நேரமில்லை என்று சொன்ன சுப்ரீம் கோர்ட் திரும்பி பார்க்கறதா இல்லையான்னு பார்ப்போம். களத்தில் இறங்குங்கள் பெற்றோர்களை, உங்களை சொல்றேன், இந்த வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துங்க. எப்படி வந்து மாணவர்கள் எப்படி வந்து ஒரு இண்டிகோ கம்பெனி, ஒரு சிங்கிள் கம்பெனி ஒரு நாள் போராட்டம் பண்ணியது, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஸ்தம்பித்தது. ஒரு ட்ரக் டிரைவர்ஸ் ஒரு நாள் போராட்டம் பண்ணாங்க, எல்லா டிரைவரையும் வண்டியை நிறுத்தினாங்க, டிராஃபிக்கை நிறுத்தினாங்க, ஒட்டுமொத்த மத்திய அரசு பணிந்தது வந்தது. நம்ம குழந்தைகள், நம்ம மாணவர்கள் டாக்டர் ஆகணும், இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அது கனவுகளை சிதைக்கிறது. 2000 கோடி இருந்த கோச்சிங் சென்டர் இன்னைக்கு 30,000 கோடி வருமானத்தை கொண்டு வருகிறது. இந்த கார்ப்பரேட் பக்கம் நிற்கிறார் பிரதமர் அவர்கள். அவர் எப்படி தர்மேந்திர பிரதான் மாற்றுவார்? அவர் எப்படி நீட்டை பேன் பண்ணுவார் சொல்லுங்க? அப்போ இந்த கார்ப்பரேட் கோச்சிங் சென்டர்ஸும் நீட் என்டிஏவும் சேர்ந்து, அஃபீஷியல்ஸும் பிஜேபியும் சேர்ந்து 30,000 கோடியிலிருந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி வரைக்கும் அவங்க வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இந்த கொள்ளையில் இவர்களுக்கு பங்கு செல்கிறது. இந்த பங்கை வெற்றிகரமாக ஆக்குவதற்கு தான் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பேப்பரை லீக் பண்ணுறாங்க, பேப்பரை காப்பி பண்ணுறாங்க, டையப் வச்சுக்கிறாங்க, என்டிஏனுடைய பண்ணிக்கிறாங்க. அப்போ உண்மையாக படிக்கக்கூடிய மாணவன் இன்னைக்கு தெருவில் நிற்கிறான். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். இந்த கேள்வியை கேட்பதற்கு இதை மனம் பார்த்து கொண்டு நமக்கு என்ன, நம்ம பிள்ளை டாக்டராக படிக்குது நினைக்காதீங்க பெற்றோர்களே. எல்லா பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்க இன்னைக்கு தெருவில் நிற்கிறாங்க, மாணவர்கள் தெருவில் நின்று போராடிட்டு இருக்காங்க. வாங்க, வெளியே வாங்க, கார் எடுங்க, பைக் எடுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு காலையில் அத்தனை பேரும் வந்து நில்லுங்க, எல்லாரும் வந்து காரை எல்லாம் டிராப் பண்ணுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் டிராஃபிக்கே ஓடாமல் ஸ்தம்பிக்கட்டும். இந்த சுப்ரீம் கோர்ட் திரும்பி பார்க்குதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த சுப்ரீம் கோர்ட் நீட்டை ரத்து பண்ணதா இல்லையான்னு பார்ப்போம். இவிஎம்ஐ பேன் பண்ணதா இல்லையான்னு பார்ப்போம். 2 கோரிக்கை தான் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய கோரிக்கை. நீட்டை பேன் பண்ணணும், இவிஎம்ஐ பேன் பண்ணணும். ஓகே, வாக்குச்சீட்டு முறை வந்தால் மட்டும்தான் இனிமேல் வந்து நாடு யாருக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னு தெரியும். கண்டவனெல்லாம் ஓட்டு போட்டு யார் ஆட்சிக்கு கொண்டாந்த பிறகு மக்களை மதிக்காமல் கார்பரேட்டை கொண்டு வந்துட்டு இருக்கான். இன்னும் 3 மாதத்தில் எல்லாரும் தெருவுக்கு வர போகிறீங்க மக்களே, நான் சொல்லிட்டேன். 3 மாதத்தில் பேங்க் எல்லாமே வந்து இப்போ எந்த டெபாசிட்டையும் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது, சரிம்மா? பேங்க் எந்த டெபாசிட் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. எல்லா டெபாசிட்லேயும் உங்கள் பேங்க்கில் இருந்து பணம் வந்து சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ எடுத்துருக்கான்னு போய் பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய டெபாசிட் பணமெல்லாம் காலியாக போகுது. இந்த 3 மாதத்தில் இந்தியா திவாலாக போகுது, ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க. நாடை இப்படி நீங்கள் வந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாணவர்கள் மத்தியில் நிற்காமல் போனீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் திவாலான பிறகு கையில் பணம் இல்லை, பேங்க்கில் பணம் இல்லைன்னு தெருவில் தெரிய போகிறீங்க. நான் சொல்கிறேன், நான் எச்சரிச்சிட்டேன். எல்லாரும் வாங்க, வெளியே வாங்க. இந்த எல்லா எதிர்கட்சியும் ஒரு கோஆர்டினேட்டட் பிளான் ஆக்ஷன் போர்டை கொண்டாங்க. இந்தியா ஸ்தம்பிக்கட்டும், 2 நாளைக்கு 3 நாளைக்கு நிற்கட்டும். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களை நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.